பிரம்மாண்டமான யானை ஊர்வலம், மேலதாளம் முழங்க ஏராளமான பக்தர்களோட இரு மாநில போலீசாருடைய துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பு மரியாதையோட மன்னர் உடைவால் கேரள அரசு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்துல நடைபெற இருக்கிற இந்த நவராத்திரி விழாவில் கலந்துக்கிறதுக்கு குமரி மாவட்டத்துல இருந்து 2 நாட்களுக்கு முன்னாடி புறப்பட்ட சாமி விக்கிரகங்கள் தமிழகம் கேரள எல்லையான களியக்காவிளை பகுதியில தாங்க இந்த கோலாகலமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்வுல நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர்களும் பங்கேற்று இருக்காரு. இந்த நவராத்திரி விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரி மாவட்ட சாமி விக்கிரகங்களான சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன், குமாரகோவில் முருகன், பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன், இந்த மாதிரி சாமி விக்கிரகங்கள் நேத்து முன்தினம் சுசீந்திரம் கோவில்ல இருந்து யானை மற்றும் பல்லக்குல ஊர்வலமா புறப்பட்டு பத்மநாபபுரம் அரண்மனை வந்தடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில குழித்துறை மகாதேவர் கோவில்ல இருந்து மேலத்தாளங்கள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோட மன்னருடைய உடைவாலும் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில வந்தடைஞ்சது. அங்க 2 மாநில போலீசாருடைய அணிவகுப்போட பாரம்பரிய முறைப்படி தமிழக அரசு கிட்ட இருந்து கேரள அரசு கிட்ட உடைவாள் மற்றும் சாமி விக்கிரகங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர்கள், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் கேரள சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பல நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. இந்த சாமி ஊர்வலத்தை வரவேற்கிறதுக்கு வழி முழுக்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூடியிருந்து பூஜைகள் வைத்து உற்சாகமான வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.